வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு இலக்கணத்தை பார்க்க போகிறோம். 600 இலக்கணம் 6ஆம் வகுப்புடைய இலக்கண பகுதிகள் கொடுக்கப்பட்டதில் இந்த புதிதாக மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 85 மார்க்குக்கு என்ன இலக்கணம் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் எழுத்து இலக்கணம் மற்றும் சொல் இலக்கணத்துக்கு 25 மார்க் கேட்போம் அப்படிங்கிற தெளிவாக கொடுத்துட்டாங்க. மற்ற பகுதியுமே இலக்கணம் தான். எழுத்து மற்றும் சொல் இலக்கணத்திலிருந்து 25 கொஸ்டின் கேட்பேன்ருக்காங்க. இது என்ன கேட்டி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க. ரொம்ப 10ஆம் வகுப்பு தரம் தான். ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்க போகிறது பள்ளி புத்தகத்தை தாண்டி கேட்க போகிறது இல்லை. ஆனால் கேட்கக்கூடக்கூடிய கேள்விகள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் அதை கூட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து என்னைக்குன்னா ரொம்ப கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். இது என்னைக்குன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் கடின கேள்விகளாக தான் இருக்கும். அப்போ என்ன கேட்டால் நம்ம படிக்கிறப்ப 6th-லேருந்து 10th வரைக்கும், சரிங்களா, 10ஆம் வகுப்பு தரனால 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம். சில கலைச்சொற்கள் மட்டும் 10 மார்க்குக்கான வினாக்கள் கொடுத்துருக்கோம். ட்ரான்ஸ்லேஷன் அது தனியாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணணுமே தவிர தனியாக அதை பார்க்க முடியாது, சரிங்களா. எவ்வளோ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு என்ன செய்ய முடியும், கொஞ்சம் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். 5 கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க. சில அந்த கலைச்சொற்களும் ட்ரான்ஸ்லேஷனும் 5 கேள்விகள்லாம் கொடுத்து 15 ரெண்டையும் சேர்த்தா 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இதை தவிர்த்து எழுத்து இலக்கணத்தில் என்ன கேட்டி அப்படின்னா எழுத்து மட்டும் சொல்ல சேர்த்து இப்போ 25 கேள்விகள். இது முழுவதுமாகவே பள்ளி புத்தகத்தில் இருக்கும் எல்லாமே. அப்போ என்ன கேட்டி அப்படின்னா பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் ரொம்ப தெரிந்து கொண்டு ரொம்ப எளிமையாக எடுக்கிறதுக்காக இந்த எளிமையான இலக்கண பகுதிகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த எளிமை இலக்கண பகுதிகளை சரிங்களா பார்க்கலாம். இந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பகுதிகள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு 600 இலக்கணத்திலிருந்து ஆரம்பிப்போம். 6ஆம் வகுப்பு இலக்கணத்தை பொறுத்தவரை எழுத்து இலக்கணத்தின் வகையும் தொகையும் கொடுத்துருக்காங்க. உலகில் ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான், மொழி எவ்வாறு பேசவும் எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்தான், அந்த வரையறை இலக்கணம் எனப்படும். சரிங்களா. ஒரு மொழி எவ்வாறு பேச வேண்டும், ஒரு மொழி எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு எழுத வேண்டும் என்று வரையறைக்கானதான் இலக்கணம். சரிங்களா. பேச்சு மொழி எவ்வாறு பேசணும், பேசுறது, எழுதுறது தான் இலக்கணம் என்பது. தமிழ் மொழியின் இலக்கணத்தை பொறுத்தவரை 5 வகையாக கொடுத்துருக்காங்க. எழுத்து, சொல். நம்மளுக்கு கேட்டிருக்கு எழுத்து, சொல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பொருள், யாப்பு, அணி இல்லை, சரிங்களா. ஆனால் 5 இலக்கணங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து எனப்படும். சரிங்களா. ஒளி வடிவமோ சவுண்டோ அல்லது பிக்சரேஷன் அதாவது எழுதக்கூடியதோ எழுத்து இலக்கணம் எனப்படும். அதில் உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாகவே காற்றை வெளிப்படுத்தும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் இளைய செயல்பாடுகள் ஆ முதல் அவ்வரை எழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதில் குறில் எழுத்துக்கள் ஆம், ஆ, இ, உ, ஏ, ஓ. இதில் நெடில் எழுத்துக்குன்னு சொல்லி ஆ, இ, உ அப்படின்னு சொல்லி நெடில் எழுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குறில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, நெடில் எழுத்துக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது மாத்திரை. சில மாத்திரை இங்கு ஒரு மாத்திரை என்பது, சரிங்களா, மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்காமல் ஒரு கைநொடி வாகவும் கால அளவாகும். அதாவது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை இமைக்கவோ அல்லது ஒரு கைநொடிக்காகவோ ஒரு விரலை சுண்டுவாங்கள்ல அதோடைய இதை குறிப்பிடக்கூடியது. அது குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரையும், நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரையும் குறிக்கிறாங்க. அதுக்கடுத்து மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கு இங்கு இச்சு இட்டு இணைத்து தெரியலாம். மொத்தம் 18 எழுத்துக்களாக மெய்யெழுத்துக்கள் என்ன செய்யப்பட்டு குறிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா. அதுக்கடுத்து இதில் மெல்லின எழுத்துக்கள், மென்மையாக ஒலிக்கும் எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள், வன்மையாக ஒலிக்கும் எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள், வல்லினத்திற்கும் மெல்லினத்துக்கும் இடையில் ஒலிக்கும் எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து ஒலிக்கன்னு சொல்லுவாங்க. வல்லின எழுத்துக்கள் என்ன கேட்டால் நம்ம காற்றோடைய இது கழுத்து கீழிருந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் கழுத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களாக சொல்லக்கூடியது. 3க்கு இடையில் அளிக்கக்கூடிய எழுத்துக்களாக வல்லினம், மெல்லினம், கசட்ட தப்பர, ஞனல வளல, ஞனநமன அப்படிங்கிற இடையின எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அடுத்து ஒலித்து 6 எழுத்துக்களை ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் உயிர்மெய் எழுத்துக்கள் சில 18 எழுத்துக்களும் சேர்வதாக உருவாக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் என்று 216 எழுத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது தான். ஆயுத எழுத்து ஒரே ஒரு எழுத்து. சில மொழியின் உயிர் தனிவர எழுத்துக்கள் ஆயுத எழுத்தை குறிக்கும் கால அளவு ஆயுத எழுத்து என்று குறிப்பிடுறாங்க. மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள்,
தெரியல. நம் தமிழ் மொழியின் சொற்கள் நம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நம் தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்கள் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலும் இடையிலும் இறுதியிலும் எந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வது மொழியை நன்கு பேச முடியும். ஒரு சில எழுத்துக்கள் எங்கள் முன்னாடி வருமா பின்னாடி வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். நன்றி என்பது சரி, இந்த நன்றி எழுதக்கூடாது, ஏன்னா இந்த எழுத்து வராது. நன்றி என்பது தப்பு, நன்றி என்பது சரியான சொல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு சொற்களுக்கு எதில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதுக்கு முதல் எழுத்துக்களும் மொழியுடைய இறுதி எழுத்துக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்களை பொறுத்தளவில் தெரியல. உயிரெழுத்துக்கள் 12 ராஜுங்க. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 எதில் வரும்? சொல்லுடைய முதலில் வரும். காசா தா பா மா இந்த ஆகிய வரிசை எல்லா உயிரெழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதுக்கடுத்து நா ஜா யா வா இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் கா சா தா நா பா மா இந்த 6 எழுத்துக்கள், இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லில் முதல்ல வரும். இல்லை கா அப்படிங்கிற எழுத்து கணம் என்னும் சொல்லில் மட்டும்தான் முதலாக வருது. கணம் அப்படிங்கிறது இல்லை, கணம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் வருது. ஞா வரிசையில் 4 எழுத்துக்கள் வருது. ஞா ஞா ஞே ஞே அப்படிங்கிறது 4 எழுத்துக்கள் வருது. யா வரிசையில் யா யா யூ யூ ஏ அவு ஏ அவு அப்படிங்கிற எழுத்து வருது. வா வரிசையில் வா வா வி வி வே வே வை வவ் இந்த 8 எழுத்துக்கள் வருது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். மொத்தம் வரக்கூடிய மொழிக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 வரும். மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லக்கூடியதில் கா சா தா நா பா மா இந்த 6 எழுத்துக்களும் வரும். இதை தவிர்த்து 4 எழுத்துக்கள் வரும். எதுன்னு கேட்டிங்கன்னா நா ஞா யா வா இந்த 4 எழுத்துக்கள் வரும். யா வா 4 எழுத்துக்கள் வரும். இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஞா 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 ஞே ஞே அப்படிங்கிறது யா யா யூ யூ இந்த எழுத்துக்களும் என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னு சொல்லிட்டு அப்போ 10 எழுத்துக்கள் தான் 8 எழுத்துக்கள் வராது. சரில, மெய்யெழுத்துக்கள் 18 வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த 8 எழுத்துக்கள் வராது. நல்லதுங்க. டா நா ரா சரிங்களா? இந்த லால 3 வராது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரால 2 வராது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் 4 2 வராது, ஒரு நா மட்டும்தான் அங்கே வச்சுன்னு பார்த்தா அப்புறம் டா, அவ்வளோதான். நல்லதுங்க. லால 3 லாக்களுமே வராது. சரிங்களா? சிறப்பு லகரம் வராது. சரிங்களா? லகரம் வராது, லகரம் வராது. ரால ராவும் வராது, ராவும் வராது. அதுக்கடுத்து 4 நா வராது, நா வராது. சரிங்களா? மொத்தம் 3 5 7 ஆயிடுச்சு. அப்புறம் டா வராது, அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் ஞாபகம் வச்சுக்கிறோடைய சின்ன இது. இந்த 8 எழுத்துக்களும் வரவே வராது உயிர்மெய் எழுத்துக்களில். ஆயுத எழுத்து எப்பவுமே சொல்லின் முதல்ல வரவே வராது. இந்த வரிசையில் சொல்லப்பட்ட எழுத்துக்கள் தவிர மித்த எழுத்துக்கள் என்ன செய்யாது? சொல்லின் முதலில் வராது, அவ்வளோதான். சரிங்களா? மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் இறுதி எழுத்து என்பார். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும். சரிங்களா? உயிர்மெய்யாக மட்டுமே வரும். மொழி இறுதி எழுத்துக்களாக வரக்கூடிய எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. மொழி இறுதி எழுத்துக்களாக வரக்கூடிய எழுத்துக்கள் மிக முக்கியமானது. 11 எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? 11 எழுத்துக்கள் என்ன செய்யுது? மொழியுடைய ஞா நா இன்னு இம்மு இ இர் இல் இவ் இல் சரிங்களா? 3 இல்லுமே வரும். சரிங்களா? 3 லகரம் வரும். சரிங்களா? இவ் சரிங்களா? அதுக்கடுத்து மொழி இறுதியாக எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழி இறுதியில் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லின் இறுதியில் தனித்து வருவதில்லை. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்து தனித்து வராது. சரிங்களா? உயிரெழுத்து மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். சரிங்களா? அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் போது உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். மிக முக்கியமானதுப்பா. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை இருக்கும்போது உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. காசாட தபர கசட தவிர 7 மெய்யெழுத்துக்களும் அப்போ இப்படி நான் போச்சு. நான் ஞாங்கா சாட தாபர
இந்த கசட தபரில் இந்த இங்கே மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா இதை சேர்த்துக்கிட்டு இது இறுதியில் வராத ஞாபகம் வச்சு மற்ற எழுத்துக்கள் எல்லாமே இறுதியில் ஞாபகம்னு வச்சுக்கோங்க. கசட தபர அப்படிங்கிறது 6 எழுத்து நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக நாம் வச்சுக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? கசட தபரோட சேர்த்து இங் அப்படின்னு ஞாபகம் வச்சு இங்கு சேர்த்துக்கிண்டா 7 எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. சரிங்களா? மொழி முதல்ல வராத எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் பார்த்தோம்? 6 10 8 எழுத்துக்கள் பார்த்தா பார்த்தீங்கன்னா அது மாதிரி 7 எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. சில 7 எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. 7 எழுத்துக்களில் கசட தபர வச்சது இங் அப்படின்னு ஞாபகம் வச்சு இந்த எழுத்துக்கள் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சு அவ்வளோதான். எகர வரிசையில் கே முதல் நே வரை எந்த உயிர்மை எழுத்தும் இறுதியில் வருவதில்லை. முக்கியமானதுப்பா. கே முதல் நே வரை எந்த உயிர் எழுத்தும். ஓ வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ மட்டும்தான் வருது. தெரியல. நோ எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் எனும் பொருளில் வரும். அதாவதுங்க நோ என்ற எழுத்தும் வராது. நோ தவிர பிற எழுத்துக்கள் வராது. நோ வராமல் தான் இருந்திருக்கணும். ஆனால் நோ என்றது சரிங்களா துன்பம் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியாக வருகிறதுன்னு சொல்கிறார். சரிங்களா? துன்பம் சொல்லின் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடையின்றி உயிர் வகுப்புகள் அறிந்து கொள்ளும். அளபடை பற்றி என்ன செய்யும்? உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சு கொள்ள சொல்கிறாங்க. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை? மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லலாம். மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 மொழி முதல்ல வரும். அதை தவிர்த்து 10 எழுத்துக்கள் வரும். அதில் 6 எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களும் வரும். 4 எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து மொழி இறுதி எழுத்துக்களை பொறுத்தவரை 11 எழுத்துக்கள் சரிங்களா இறுதியாக வரும் மெய்யெழுத்தில். சில மெய்யெழுத்து 11 எழுத்துக்கள் இறுதியாக வரும். 7 எழுத்துக்கள் வராது. 7 எழுத்துக்கள் ஞாபகம் வச்சு கசட தவிர ஞாபகம் வச்சுட்டு இங்குன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். சரிங்களா? வேறு எந்த இதுவும் தேவையில்லை. ஓகே. அதுக்கடுத்து முதலெழுத்து மற்றும் சார்பெழுத்து. சும்மா 6th புக்கில் இருக்கக்கூடிய முதலெழுத்துக்கள்லாம் என்ன, சார்பெழுத்துக்குன்னா முதலெழுத்துக்கள் என்பது உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 30 எழுத்து முதலெழுத்தாகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றன. இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பார். முதலெழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் 10 சரிங்களா சார்பெழுத்துக்கள் எனப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை முதலெழுத்துக்களை சார்ந்து, அது 30 எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள். அது சார்ந்து வரக்கூடிய உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல், நிகரம், குற்றியல், உகரம், அவுகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இது சார்பெழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். மெய்யெழுத்து ஒன்றோடு சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தொடங்கின. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றோடு சேர்வதால் உருவாகும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் முக்கியமான. உயிர்மை எழுத்துடைய ஒளி வடிவம் உயிரை சார்ந்ததாகவும், சவுண்டு இக்கு இங்கு சரிங்களா உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யை சார்ந்ததாகவும், உயிர்மை எழுத்துடைய ஒளி வடிவம் இக்கு இங்கு சா சி இப்படி தான் சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யெழுத்தே ஒத்திருக்கும். வரி வடிவமும் ஒளி வடிவமும் மெய்யெழுத்து தான் ஒத்திருக்கும். ஆனால் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒற்றிருக்கும். மிக முக்கியமானது ஒலிக்கூடிய கால அளவு தான் என்ன இருக்கும்? உயிரெழுத்தை ஒற்றிருக்கும். வரி வடிவமோ அல்லது கா எழுதுகிறோம். இது என்னது? இக்கு ப்ளஸ் ஆ. இது எதில் வந்திருக்கு? இந்த எழுத்து எழுதுகிறப்ப எந்த எழுத்து வந்திருக்கு நம்மளுக்கு? இக்கு ப்ளஸ் ஆங்கிறப்ப கா என்ற எழுத்து எப்படி உருவாச்சு? இந்த வரி வடிவத்தை தான் எடுத்துக்கிறோம். அப்படின்னு சொல்கிறப்ப இந்ததுடைய ஒளி வடிவத்தை தான் எடுத்துக்கிறோம். மெய் தான் எல்லாமே வருது. ஆனால் மாத்திரை அளவுன்னு வர்றப்ப உயிரெழுத்துடைய மாத்திரை அளவு தான் நம்மளுக்கு என்ன செய்யுது? வருது. அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த முக்கியமானதுப்பா ஆயுத எழுத்து 3 புள்ளிகளுடைய தனி வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கையணம் என்ற வேறு பெயர்கள் உண்டு. முக்கியமான ஆயுத எழுத்துக்கு முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கையணம் என்ற வேறு பெயர்கள் உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. முக்கியமான தனக்கு முன் குறில் எழுத்து தான் இருக்கும். சரிங்களா? தனக்கு முன் குறில் எழுத்து தான் இருக்கும். தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்து தான் இருக்கும். வல்லின உயிர்மை எழுத்து என்னது? வல்லின உயிர்மை எழுத்து என்னது? காசட தப்ப இந்த எழுத்துக்கள் ஒன்று தான் இருக்கும். இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. இன எழுத்து சில எழுத்துக்கள்
இடையில் ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றால் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். சில எழுத்துக்கள் இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமைக்கு உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின 6 வல்லின அதாவது ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றை அடிப்பு வச்சு இன எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறோம். அதான் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் வல்லின 6 மெய்யெழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள். வல்லினமும் மெல்லினமும் இன எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். தெரியல, அவை பெரும்பாலும் தன்னுடைய இன எழுத்துக்களே வரும். இந்த பாருங்க, இதில் கா கா ச ட த ப ர ஞன ந ம ந தான் சொல்கிறாங்க. இன எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களுக்கு பக்கத்தில் மெல்லின எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல், யரள வளள சொல்ல இடைநிறுத்துக்கள். இடைநிறுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். இடைநிறுத்துக்கள் அதுதான் தன்னுடைய இனத்தை சேர்ந்தது. எல்லாமே அதனுடைய இனத்தை சேர்ந்தது. எல்லாமே 6மே ஒரே இனத்தை சேர்ந்தது. சரிங்களா? அதுக்கடுத்து உயிரெழுத்துக்கள் ஆ குறில் நெடிலுக்கு குறில் இன எழுத்தா வரும். நெடிலுக்கு குறில் இன எழுத்தா வரும். ஏ அப்படிங்கிறது ஏ. இந்த ஈக்கு மட்டும் ஐக்கு மட்டும் ஈ என்பது இன எழுத்தாகும். அவ்வுக்கு மட்டும் ஊ என்பது இன எழுத்தாகும். ரெண்டு முக்கியமானதுப்பா. ஈக்கு இன எழுத்தது ஐ, அவ்வுக்கு இன எழுத்தது ஊ. சரி, அது 2 எழுத்து மட்டும் மாறி வரும். மெய்யெழுத்தை போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்கள் குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாக வரும். குறில் அல்லாத ஐ என்னும் எழுத்து ஈ என்னும் இலெழுத்தாகும். அவு என்னும் எழுத்து ஊ என்னும் இலெழுத்தாகும். சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து இனமான குறியெழுத்துக்கள் சேர்த்து வருகிறது. ஒவ்வொரு அளபடையில் மட்டுமே என்ன செய்யுது, அதனுடைய இன எழுத்துக்கள் தொடர்ந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, உயிரெழுத்துக்கள். அதுக்கடுத்து மயங்கொலி எழுத்துக்கள். இதில் 6ஆம் வகுப்பில் சுட்டெழுத்து வினா எழுத்து அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. இது நம்ம சிலபஸ் நேரடியாகவே நம்ம கேட்கக்கூடிய பகுதி தான். தெரியல, சுட்டெழுத்து மற்றும் வினா எழுத்து அப்படிங்கிறது. அவன், அவள், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்களை கவனியுங்கள். சரிங்களா? அவற்றை ஒன்றாக சுட்டி காட்டுகிறேன். இவ்வாறு சுட்டி காட்டுவது சொற்கள் முதலில் அமைந்த ஆ இ எழுத்துக்களே காரணம். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்டும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அங்கு, அந்த, இந்த, எந்த அப்படின்னு சொல்ல ஆ இ உ. ஆ இ உ 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை. அகச்சொட்டு. இவன், அவன், இது, அது இச்சொற்களில் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் அதாவது அகச்சொட்டு என்பதுக்கு பொருள் என்ன கேட்டால், சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். சுட்டெழுத்துக்களை நீக்கினால் என்ன செய்வாது, பொருள் தராது அப்படிங்கிற அகச்சுட்டு. அவ்வானம், இம்மலை, இந்நூல் சொற்களை சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளித்தே புறத்தே சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். சரிங்களா? புறச்சுட்டுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து அண்மை சொட்டு. அகச்சொட்டு, புறச்சொட்டு. அகச்சொட்டு என்பது ஆ இ ஊ என்பது சுட்டெழுத்துக்கள். நல்லா தெரியுங்க. ஆனா ஈனா ஊனா என்பது சுட்டெழுத்துக்கள். இந்த ஆவை ஈ நீக்கிட்டா பொருள் தள்ளினா அது அகச்சொட்டு, பொருள் தந்தா அது புறச்சொட்டு. அண்மை சொட்டு என்பது அண்மை சுட்டு என்பது இவன், இவர், இது, இவை, இம்மரம் இவ்வீடு சொற்களுடன் அருகில் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அது ஈ அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. ஈ. இவன், இவர், இது, இவை, இம்மரம் இவ்வீடு சொற்கள் தம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. சரிங்களா? பக்கத்தில் உள்ள சொல்றது. செய்மை சுட்டு என்பது அவள், அவர், அவை, அவ்வீடு சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. இது செய்மை சுட்டு எனப்படும். தொலைவில் உள்ள சொல்றதுக்கு என்னது, செய்மை சுட்டு. அருகில் உள்ள சொல்றதுக்கு அண்மை சுட்டு. அகச்சுட்டு புறச்சுட்டு வேற, அண்மை சுட்டு செய்மை சுட்டு வேறு. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இடையில் உள்ளது, அருகில் உள்ளதற்கும் தொலைவில் உள்ளதற்கு இடையில் உள்ளது சொல்றாங்க பார்த்தீங்களா, அதான் என்னது, என்னது ஊ என்ற எழுத்தை பயன்படுத்துகிறாங்களா. இதுதான் உது, உவன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
சுட்டுத்திரிவு, அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை நாம் அறிவோம். ஏன் புறச்சுட்டுக்கள்னு சொல்கிறோம்? அம்மரம், இவ்வீடு என்பது ஏன் புறச்சுட்டுக்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது சுற்றெழுத்து நீக்கினாலும் பொருள் தரும். சரிங்களா? இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறோம். அதாவது ஆஇ சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த இனம், ஆஇ சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த இனம் மாற்றம் பெறுது பார்த்தீங்களா, அதான் என்னது சுட்டுத்திரிவுன்னு சொல்கிறாங்க. அதாவது அம்மரம், இவ்வீடு, இந்த மரம், அந்த மரம் சொல்லி மாத்திர பார்த்தீங்களா, அது மாற்றப்ப சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த மாற்றம் பெறுது பார்த்தீங்களா, அதான் சுட்டுத்திரிவுன்னு சொல்கிறாங்க. சொல்லலாம் ஆஇ சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த இன திரிவது சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிவு எனப்படும். சொல்லலாம் சுட்டுத்திரிவு என்று குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து வினா எழுத்துக்கள் ஏ, யா, யா, ஆ, ஊ, ஏ 5 வினா எழுத்துக்கள் ஆகும். மொழியின் முதலில் வருபவை ஏ, யா. மொழியின் இறுதியில் ஆ, ஓ. மொழி முதலிலும் இறுதியில் வருவது ஏ. இதில் நல்லா தெரியுங்க, மொத்த வினா எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 5 எழுத்துக்கள். தெரியல, 5 எழுத்துக்கள், 2 எழுத்து முன்னாடி வரும், 2 எழுத்து பின்னாடி வரும். இந்த ஏ என்ற எழுத்து முதலில் வரும், பின்னாடி வரும். தெரியல, 2 இடத்துலையுமே இந்த எழுத்து வரும். எது யார் என்ற இச்சொற்கள் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. எது யார் என்ற இச்சொற்கள் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு என்ன கிடையாது, பொருள் இல்லை. அதுதான் அகவினா புறவினான்னு பார்த்தோம்ல, அகச்சுட்டு புறச்சுட்டு, அதே தான் அகவினா புறவினா, ஒன்றுமே இல்லை. எழுத்தை நீக்கிட்டா என்ன ஆயிடும், பொருள்லாம் போயிடும். அகத்தே இருந்து பொருள் தருவதாகும். அதே புறவினா என்பது பார்க்க போகிறது 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள் அப்படிங்கிறது என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத 4 வகை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்திரண்டு பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருவது சொல் எனப்படும். பூ, மை, கை, தடம் அப்படிங்கிறது பெயர் சொல். இலக்கண அடிப்படையில் மிக முக்கியம், இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர் சொல், வினாச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் என்று அழைக்கப்படுது. தெரியல, அதாவது பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை. வினைச்சொல் என்பது என்னும் சொல்லுக்கு செயல் என்று பொருள். வினை என்ற சொல்லுக்கு செயல் என்று பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல்லாகும். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு அப்படிங்கிறது. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்லாகும். தனித்தியங்காது. தந்தையும் தாயும், மற்ற ஒருவர், ஒருவரோடு சேர்த்திருக்காங்க. திருக்குறளை, ஐ அப்படிங்கிற சேர்த்திருக்காங்க. உரிச்சொல் பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல்லாகும். பெயர் சொல் மற்றும் வினைச்சொல்லின் தன்மை. நகரம், நகரம்னா பெருசு தான். மாநகரம்னா பெருசு, சிறந்தது, சிறப்பானவர் தான், சிறாளச் சிறந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இது குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து இதில் சொற்கள் 4 சொற்கள் பார்த்தோம்னா அது பெயர் சொல்லுடைய வகையில் கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொல் வகைகள் 6. பெயர்ச்சொல் சொற்கள் 4 வகையாக பிரிச்ச இலக்கணப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்ல 6 வகையாக பிரிக்க. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் என 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. 6 வகையாக பிரிக்கிறாங்க. பொருட்பெயர் என்பது ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். அது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும், மரம், செடி, கொடி, பறவை, புத்தகம் எதை வேண்டாம் இருக்கலாம். இடப்பெயர்வு இடத்தை குறிப்பது. சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலப்பெயர் என்பது காலத்தை குறிக்கும் காலப்பெயர்கள் எனப்படும். நாள், நிமிடம், வாரம், சித்திரை, ஆண்டு போன்ற. பொருளின் உறுப்பை குறிக்கும் சினைப்பெயர் எனப்படும். பொருளில் உறுப்பை குறிக்குது அப்படின்னா அது பேர் என்னது, சினைப்பெயர் எனப்படும். ஒரு பொருளில் இது பொருள் பெயர். இது பொருளில் ஒரு மரத்துடைய உறுப்பு என்னது, கிளை, சரிங்களா, தண்டு, வேர் அப்படின்னா அது சினைப்பெயர். சரிங்களா, அதே மயிலில் இறகு, கால் அப்படின்னு சொன்னால் அது பேர் என்னது, பொருளின் உறுப்பை குறிக்கும். பொருட்பெயருடைய உறுப்பை குறிப்பது என்னது, சினைப்பெயர் எனப்படும். அதுக்கடுத்து பண்பு பெயர். பொருளின் பண்பை குறித்தால், சரில, பண்பை குறித்தால் அது பேர் என்னது, பண்பு பெயர். பொருளின் பண்பை குறித்தால். அப்போ நல்லா தெரியுங்க, இதில் செடி, சிகப்பு செடி அப்படின்னா பண்பு, நிறத்தை குறிக்கல, அதில் என்ன நிறம் குறிக்கல தெரியுங்களா. பறவை அப்படிங்கிறது அதனுடைய வடிவம், வட்டமான பறவை அல்லது நீளமான பறவைன்னு சொன்னோம்னா அது வடிவத்தை குறிக்க பார்த்தீங்கன்னா அது பொருளுடைய வடிவத்தை குறிக்கக்கூடியது அல்லது பண்பை குறிக்கக்கூடியது என்னது, பண்பு பெயர்னு சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். படித்தல், ஆடுதல், நடித்தல் போன்றவை இந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? தொழிலை குறிக்கக்கூடிய தொழில், ஆடுதல், படித்தல் போன்றவை தொழில் பெயர். சரிங்களா? 6 வகை பெயர்களுக்கான சான்றுகளை பாருங்கள். புத்தகம் என்பது பொருட்பெயர், பள்ளி என்பது இடப்பெயர், மாலை என்பது காலப்பெயர், தலை என்பது ஒரு உறுப்பு, மனிதனுடைய உறுப்பு தான் என்னது, சினைப்பெயர். இனிமையாக பேசினான், இனிமை என்பது என்னது, அப்படியே பண்பு பெயரை குறிப்பிடுது. ஆடுதல் என்பது தொழில் பெயர். அதுக்கடுத்து இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர். இடுகுறி பெயர் என்பது நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். எந்த விதமான காரணமும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, எதுக்கு இந்த பேரை வச்சாங்கன்னு தெரியாது, அதுதான் இடுகுறி பெயர். அதில் இடுகுறி பெயர் என்பது காரணம் இல்லாமல் வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள். காரணம் இல்லாமல் வழங்கிய பெயர்கள், முன்னோர்கள் காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கின அவ்வாறு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்களாகும். மண், மரம், காற்று போன்றவை. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என இடுகுறி பெயர் 2 வகைப்படும். சரிங்களா? அதில் குறிப்பிடக்கூடியது இடுகுறி பொதுப்பெயர்கள். சரிங்களா? இடுகுறி பொதுவான மரம், எல்லா மரத்தையும் சொல்லுது, காடுகள் எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடியது இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் என்பது சரிங்களா, ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்னாலே காரணம் கருதாமல் வைத்தது. அது இடுகுறி பொதுப்பெயரும் இருக்குது, இடுகுறி சிறப்பு பெயரும் இருக்குது. இடுகுறி பொதுப்பெயர் என்பது சரிங்களா, ஒன்றை மட்டும் குறித்து வருவது இடுகுறி பொதுப்பெயராகும். சரிங்களா? ஒன்றை மட்டும் குறித்து வருவது இடுகுறி பொதுப்பெயர் என்று குறிப்பிட்றாங்க. சரிங்களா? அதாவது ஒன்றை மட்டும் இல்லை, சரி சிறப்பு பெயர் தான் ஒன்றை மட்டும் குறித்து வருவது. ஒன்று மட்டும் குறித்து வந்துச்சுன்னா அது இருந்து இடுகுறி சிறப்பு. இடுகுறி பொதுப்பெயர் என்பது மொத்தத்தையும் சேர்த்து சொன்னான். மரம், காடு, பறவை. சரிங்களா? பறவைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது காரண பெயராயிரும். சரிங்களா? இது மாதிரி அதுக்கடுத்து காரண பெயர்கள். முன்னோர்கள் காரணம் கருதி வெளியிட்ட பெயர்கள் காரண பெயர்களாகும். எடுத்துக்காட்டு நாற்காலி, 4 கால்கள், கரும்பலகை, கருப்பாக இருக்கனால கரும்பலகை. இதுலேயும் பொதுப்பெயர் இருக்குது, சிறப்பு பெயர் இருக்குது. சரிங்களா? பொதுப்பெயர் என்பது பறவை, காரண பொதுப்பெயர். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்றதுனால காரண பொதுப்பெயர். அணி, சரிங்களா, எல்லா அணின்னு சொல்கிறதுனால, அணிகள்ங்கிற அப்புறம் சொல்கிறதுனால அணி. அழகு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது சொல்கிறாங்க. அதுலேயே காரண சிறப்பு பெயர், குறிப்பிட்ட காரணம் கருதாமல் காரணமுடைய பெயர்கள் ஒன்றை மட்டும் சொல்லுவது என்னது, ஒரு குறிப்பிட்ட காரணத்தை ஒன்றை மட்டும் சொன்னால் அது இந்த பெயராக குறிப்பிட்றாங்க. வாழையல் அல்லது மரங்கொத்தி போன்றவற்றை குறிப்பிட்டு சொல்கிறது. அணி இலக்கணம் நம்மளுக்கு இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தன்மை நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் நன்மையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிய விநாயகருடைய பாடல் இது. எல்லாத்தையுமா தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். அதுக்கடுத்து உயர்வு நவர்ச்சீரணி. குளிரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று குறிப்பிட்டார். சரிங்களா? அவ்வளோதான், முடிந்தது 6ஆம் வகுப்பு இலக்கணம். அரை மணி நேரத்தில் முடிச்சாச்சு. ரொம்ப எளிமையான பகுதி தான் இலக்கணத்தை பொறுத்தவரை. இப்படி பிடிஎஃப் என்ன கேட்டினா டெலகிராம் குரூப்பில் இருக்குது. சரிங்களா? டெலகிராம் குரூப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? வேறு ஒரு பகுதியோ இலக்கணத்தில் ரொம்ப எளிமையாக பார்த்துருவோம்.